நேற்று கூட சவுக்கு சங்கர் சொல்கிறாரு, அது உண்மையாக இருந்தால் அது மிக மிக கண்டிக்கத்தக்கது. ஒரு யூனிவர்சிட்டியில் உள்ளே போய் சம்மன் கொடுக்கறதுக்கு கிளாஸ் உள்ளே போயிட்டு எல்லாரும் உட்காரும்போது பேர் சொல்லி கூட்டி சம்மன் கொடுத்துருக்காங்க போலீஸ். அப்போ என்னன்னா உன்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்போம், நீ விடமாட்ட. அது என்ன, நீ அன்றைக்கே உன்னை விட்டு போக சொன்னோம், நீ போல. இது நடந்திருக்கு. கிளாஸ் ரூமில் போய் பேர் சொல்லி கூட்டு. ஆக்சுவலாக நேம் ஷுட் நாட் பி ரிவீல்ன்றது எல்லாத்துக்குமே உண்டு. என்ன பண்ணணும்னா மேலே போய் பிரின்சிபல் ரூமில் இருந்து அந்த சான்சலர் ரூம்லேருந்து கூப்பிடணும் அந்த பெண்ணை மட்டும். அவங்க மேலே வந்ததுக்கப்புறம் தம்மா வந்துருங்கம்மான்னு கையில் கொடுக்கணும். இதான் இது. கிளாஸ் ரூமில் பண்ணீங்கன்னா ஐடென்டிட்டி பண்ணுறீங்க, இந்த பொண்ணு தான் எல்லாருக்கும் சொல்கிறீங்க. அப்போ அந்த என்டையர் காலேஜ் தெரிஞ்சிருக்கலாம் அந்த பொண்ணு. அப்போ அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, நீ தயவுசெய்து படித்தது போதும் ஊருக்கு வான்னு கூப்பிட்டு போங்க. இதான் நியாயம் நடக்கிறது. என்னெல்லாம் பண்ண முடியும் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹராஸ்மெண்ட்னுவாங்கல்ல, இது யார் பண்ணதுன்னா போலீஸாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் தாண்டி சார்ஜ் ஷீட், அது குற்றம் நடந்த அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுற அடுத்த நாள் கமிஷனர் வந்து உட்காந்து சொல்கிறாரு, அன்றைக்கி ஒரே ஒருத்தர் தான் இருந்தார், அந்த மாதிரிலாம் யார்ட்டையும் ஃபோனில் பேசலைன்னு. இது மாதிரி உலகத்தில் எந்த கேஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு கேஸ் நடக்குது, கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க? கமிஷனரா? ஐஓன்னு ஒருத்தர், அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், அவர் தான் போய் சொல்லுவார். அவர் எல்லாத்தையும் 161 ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து சார்ஜ் ஷீட்டாக போடும்போது தான் உண்மை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கமிஷனருக்கு முதல் நாளே தெரிஞ்சிருச்சு, ஒரே ஒருத்தர் தான் இருந்து இன்வால்வ்டு, யார் இந்த சார்லாம் கிடையாது, அவர் ஃபோன் யார்ட்டுமே பேசலன்னு லீட் பண்ணுறாரு. யாருக்கு? போலீஸ்காரருக்கு சொல்கிறாரு, நான் கமிஷனர் இந்த வழியில் போகிறேன், நீ அதே வழியில் போ அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக? அப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஒருத்தர் தான் இதில் பலிகடா கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். ஞானசேகரன் அன்றைக்கே எங்களுக்கு தெரியும் அவர் பலிகடா தான், அவரை போட்டு முடிச்சிருவாங்கன்னு. இது என்ன இவ்வளோ ஸ்பீடியாக இவ்வளோ அர்ஜென்டாக பண்ண வேண்டிய காரணம், மாறுதட்டி கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் வந்து நீங்கள் சிபிஐ கொடுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, எஸ்ஐடி தான் கொடுப்போன்னு சொன்னாங்க. அதில் ஒரு டிஎஸ்பி மன அழுத்தத்தில் எனக்கு ப்ரெஷர் அதிகமாக வருதுன்னு வெளில போடனார். அது ஏன் சொல்லலை? யாருமே சொல்லலை. அதுவும் அப்படி நிற்குது.